இன்று நாங்கள் அசைக்க முடியாத பக்தி கொண்ட மன்னன் அம்பரீஷரின் மனதை நெகிழச் செய்யும் கதைக்குள் பயணம் செய்கிறோம். அவர் அக்னி போல கொந்தளிக்கும் முனிவர் துர்வாசரின் கோபத்தையே உருகச் செய்தார். மேலும் அவரது பெயரையும் புகழையும் இணைக்கும் 2 அபூர்வமான கோவில்களை பார்வையிடுகிறோம். அம்பரீஷர் மகராஜ் ஒரு சாதாரண ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் முழு உலகிற்கும் பேரரசர். ஆனாலும் அவரது மணிமகுடம் அவரது சக்தி அல்ல, பகவான் நாராயணன் மீது அவர் கொண்டிருந்த பக்தி. ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தையும் அவர் குற்றமற்ற ஒழுக்கத்துடன் கடைபிடித்தார். ஒரு துவாதசி நாளன்று விரதத்தை முடிக்கும் நாளில் சக்தி வாய்ந்த துர்வாச முனிவர் அவரது அரண்மனைக்கு வந்தார். அம்பரீஷர் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உணவருந்த அழைத்தார். துர்வாசர் சம்மதித்தார். ஆனால் யமுனையில் நீராடச் சென்றார். விரதத்தை முடிக்கும் சுப நேரம் விலகிக் கொண்டிருந்தது. பாண்டித்தியமிக்க பிராமணர்களின் ஆலோசனையை பின்பற்றி அம்பரீஷன் உண்ணாமல் விரதத்தை முடிக்க சிறிது தண்ணீர் அருந்தினார். ஆனால் துர்வாசர் தன் யோக சக்தியால் இதைக் கண்டு அவமதிப்பு அடைந்தார். அவரது கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர் தலையில் இருந்து ஒரு முடி எடுத்து அரசரை அழிக்க ஒரு அசுரனை உருவாக்கினார். ஆனால் பகவான் தாமே ஏந்தும் ஆயுதமான சுதர்சன சக்கரம் தோன்றி அசுரனை அழித்து துர்வாசரை நோக்கிப் பாய்ந்தது. துர்வாசர் முதலில் பிரம்மாவிடமும் பின்னர் சிவபெருமானிடமும் இறுதியாக பகவான் நாராயணனிடமும் தப்பி ஓடினார். பகவான் நாராயணன் சொன்னார், நான் என் பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டவன். நீங்கள் அம்பரீஷரை அவமதித்திருந்தால் அவரால் மட்டுமே உன்னை மன்னிக்க முடியும். துர்வாசர் திரும்பி வந்து அம்பரீஷரின் பாதங்களில் விழுந்தார். உடனே அவர் காப்பாற்றப்பட்டார். இந்த அசைக்க முடியாத பணிவும் மன்னிப்பும் தான் அம்பரீஷரின் கதையை அழியாததாக ஆக்குகிறது. மகாராஷ்டிராவின் பார்ஷியில் சோலாப்பூரிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ பகவந்த் கோயில் உள்ளது. இந்தியாவிலேயே பகவந்த் என்று வணங்கப்படும் ஒரே விஷ்ணு கோவில் இதுவே. உள்ளே பகவந்தின் கருப்பு கல் சிலை கதை, சக்கரம், சங்கம் ஆகியவற்றை தாங்கியிருக்கிறது. அவரது வலது கைக்கு கீழே அம்பரீஷா மகராஜின் உருவம் உள்ளது. சிலையின் பின்புறம் திருமகள் லட்சுமி, நெற்றியில் சிவலிங்கம், மார்பில் பிறகு முனிவரின் திருவடிச்சுவடிகள் காணப்படுகின்றன. ஆஷாதி மற்றும் கார்த்திகை ஏகாதசி போன்ற திருவிழாக்களில் பகவந்த் பெருமான் கருடன் மீது ஏறி வரும் மகா ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. அனைத்து பின்னணியிலிருந்தும் பக்தர்கள் பக்தியுடன் இதில் கலந்து கொள்கிறார்கள். தொலைவில் தமிழ்நாட்டின் புனிதமான காவிரி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றும் பஞ்சரங்க கஷேத்திரங்களில் ஒன்றுமான பரிமள ரங்கநாதர் கோயில் உள்ளது. இங்கு 12 அடி நீளமுள்ள பரிமள ரங்கநாதர் பெருமான் 4 கரங்களுடன் கிழக்கு நோக்கி அரிய சயன நிலையில் அருள் பாலிக்கிறார். புராண கதைகள் கூறுவதாவது, அம்பரீஷரின் 100வது ஏகாதசி விரதம் இங்குதான் நடைபெற்றது. இதுவே சுதர்சன சக்கரம் துர்வாசரை பணிவடையச் செய்து இந்த கோவிலுக்கு வரும் ஒவ்வொரு பக்தனும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற மன்னனின் வேண்டுதலை நிறைவேற்றிய தலம். இந்த கோவிலும் இதர புனித தலங்களும் பற்றிய மேலும் தகவல்களை எனது கோவில் பயண வலைப்பதிவுகளில் படிக்கலாம். இணைப்பு விளக்கத்தில் உள்ளது. அம்பரீஷனின் பக்தி நம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கட்டும். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.